ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 54 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 55வது போட்டியாக இன்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் வெளியூர் சென்றிருந்த காரணத்தினால் நம்மளால் ப்ரிடிக்ஷன் என்பது கொடுக்கவும் முடியவில்லை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, காலும் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் வின்னிங் ரிசல்ட்டாக சொல்லுங்கள், இல்லை விளையாடுற பர்சனாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அப்படிங்கிற பட்சத்தில் நானாக ஒன்று அடிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லி நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்கல நேற்று. அதுக்கு முன்னாடி மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சென்னை அணி, நாம் சொன்னது மாதிரியே RCB அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். கடைசி பாலில் வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நம்ம சொன்னதில் 9 பிளேயர் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தாங்க. ஜேக்கப் பெத்தல், கோலி, ஜிதேஷ் சர்மா, பதிரனா, ஆயுஷ் மாத்ரே, ரவீந்தர் ஜடேஜா, நூர் அகமது, நிக்கிடி, கிருணால் பாண்டியா போன்றோர் இடம்பெற்றிருந்தார்கள். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக பெத்தல், மாத்ரே அல்லது நிக்கிடியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தோம். 3 பேருமே அன்றைக்கி செம்ம பர்ஃபார்மன்ஸு. இதில் என்னென்னா, இந்த ரொமாரியோ ஷெஃபர்ட் அவர் நான் எடுத்திருந்தேன். பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசனில் தவறிடுச்சு. பட் ஆனால் நேற்றைய அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னதில் 9 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த IPL முடிகிறதுக்குள்ளே ஒரு ஆப்டான ஒரு 11 பேர் நான் எப்படியாவது அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வின்னிங் ரிசல்ட் அப்படிங்கிறது பிளேயர்ஸ் மாறும்போது மாறும். இருந்தாலும் நம்ம சொன்ன பிளேயர்ஸில் அதில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதனால் வின்னிங் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து நீங்கள் எடுத்துங்க. என்னோடய எய்ம் ஃபுல்லாக இப்போ இந்த ட்ரீம் 11 அந்த 11 பேரை எடுத்து கொடுக்கணுங்கிறதுல ஒரு முயற்சியில் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எனக்கு 8 ஹவர்ஸ் ஆகுது. காலையில் ஒரு 10 மணிக்கு உட்காந்தேன்னா 4 மணிக்கு தான் எனக்கு முடியுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல 11 பேர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பொறுத்த வரைக்கும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் போரல், கருண் நாயர், KL ராகுல், அக்ஷர் பட்டேல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அக்ஷர் பட்டேல் அல்லது ராகுல் அல்லது நாயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதாவது கருண் நாயர், ராகுல் 2 பேருமே விளையாடுவாங்க. 2 பேர்த்தில் யாரை வேணாலும் வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். கேப்டனாக அக்ஷர் பட்டேலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபேப் டியூப்ளசிஸ், அபிஷேக் போரல், கருண் நாயர், KL ராகுல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக அக்ஷர் பட்டேல் அல்லது ராகுலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், சேம் குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க். சமீரா அவர்கள் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்படி சமீரா வரல அப்படின்னா முகேஷ்குமார் அவர்கள் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ட்ரீம் லெவலில் எடுப்பறதுக்கு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சமீராவோட முகேஷ்குமாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ அது நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுக்கின்றோம். அடுத்தபடியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டிராவிஸ் ஹெட் அல்லது இஷான் கிஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனாத்கட், முகமது சமி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக யார் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்மின்ஸ் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் அவரை டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் அவரை கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட 2வது அவர் பவுல் பண்ணால் நிறைய விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனாத்கட், முகமது சமி போன்றோர் ஒரு அருமையான பந்து வீச்சாக இருக்கும்.
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டிராவிஸ் ஹெட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னா மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மழை வரலை, ரன்னு மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொதல் ஹிண்ட்டாக அதை எடுத்துங்க. வந்துச்சுன்னா ஓவர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ஹிண்ட்டு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இன்றைய தினம் இம்பேக்ட் பிளேயராக பேட்ஸ்மேன் ஒருத்தர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இம்பேக்ட் பிளேயராக இல்லை உள்ளே வரக்கூடிய பிளேயராக கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அது அபினவ் மனோகரா இருந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும், நல்லா விளையாடுவார். ஹிண்ட்டை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். சப்போஸ் இம்பேக்ட் பிளேயராக இல்லை பிளேயிங் லெவனுக்குள்ளேயே அபினவ் மனோகர் வந்தார் அப்படின்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். மூணாவது ஹிண்ட்டு, இதுதான் முக்கியமான ஹிண்ட்டு. இன்னையை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்னையை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பொறுத்து எடுத்துங்க. நான்காவது ஹிண்ட், இன்றைய தினம் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்புன்னு இருக்குது. அதுவும் ஒரு குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டடாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இல்லை அப்படின்னா ஆல்ரவுண்டரில் ரைட் ஹேண்டர் பர்சன் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நீங்கள் லெஃப்ட் ஹேண்டரில் இருக்கக்கூடியவங்கள கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுக்கிறதுக்கு பாருங்கள். இது ஹிண்ட். ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஹிண்ட்டு சொல்லியிருக்கேன். இதுக்கே எனக்கு இப்போ மணி 5 ஆச்சு. நான் அந்த வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணி 5, அதாவது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான 11s கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் ஏதாவது மாற்றங்கள் வரும்னா நம்ம கண்டிப்பாக டெலகிராம் லிங்க்கில் உங்களுக்கு அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னையை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.